நாகேந்திரன் தொகுதி மாறுவதன் பின்னணி என்ன? பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த முறை நெல்லையை விட்டு சாத்தூருக்கு ஜாகை மாறப்போகிறார் என்று ஆரம்பம் முதலே செய்திகள் அடிபட்டு வந்தன. இந்த நிலையில் தற்போது அது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. பாஜக போட்டியிடும் தொகுதிகள் பட்டியலில் நெல்லைக்கு பதிலாக சாத்தூர் இடம் பிடித்திருந்ததே அதற்கு சாட்சி. 2001 சட்டப்பேரவை தேர்தல் முதல் தொடர்ச்சியாக நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார் ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன். ஆனால் ஒரு தேர்தலில் ஜெயித்தால் அடுத்த தேர்தலில் தோல்வி என்பதுதான் அவரின் பயோடேட்டாவாக இருக்கிறது. 1962க்கு பிறகு நெல்லை தொகுதியில் ஒரு முறை ஜெயித்த யாரும் அடுத்த தேர்தலில் ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது. இது நயினாருக்கும் அப்படியே பொருந்தி வருவதாலேயே இம்முறை தொகுதி மாறி அவர் சாத்தூரில் களமிறங்குவதாக சென்டிமெண்ட் செய்தி சொல்கிறார்கள் நெல்லை பாஜக வட்டாரத்தில். திருநெல்வேலியில் மீண்டும் போட்டியிடுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோதெல்லாம் மழுப்பலாகவே பதில் சொல்லி வந்த நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் கணிசமாக இருக்கும் முக்குளத்தோர் வாக்கு வங்கியை குறிவைத்தும் அங்கு இடம்பெயர்வதாக சொல்கிறார்கள். இத்தனை நாள் மௌனம் காத்து வந்த அவர் இன்று சாத்தூர் தொகுதிக்கு மாறப்போவதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அதோடு கடந்த 6 மாத காலமாகவே சாத்தூர் தொகுதியில் வீடு பிடித்து குடியேறும் வேலைகளை ஓசைப்படாமல் செய்து வந்தார். அத்துடன் அவரது மகன் நயினார் பாலாஜி சாத்தூர் தொகுதியில் நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் முக்குளத்தோர் அமைப்புகளை கவனிப்பதிலும் அக்கறை காட்டினார். இதை வைத்து நயினார் நெல்லையிலும் பாலாஜி சாத்தூரிலும் களமிறங்க போவதாக கூட செய்திகள் கசிந்தன. அதே சமயம் மாநில பாஜக துணைத் தலைவரும் தனது நண்பருமான கோபால்சாமிக்கு ராஜபாளையம் தொகுதியை பெற்றுத் தருவதாக உறுதியளித்திருந்தார் நயினார் நாகேந்திரன். இதை நம்பி கோபால்சாமி வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் ஒரே மாவட்டத்தில், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் 2 தொகுதிகளை பாஜகவுக்கு கேட்க முடியாது என்பதால் சாத்தூரை மட்டும் சாதுரியமாக பெற்றுக்கொண்டு நண்பருக்கு எப்படியோ சமாதானம் சொல்லி இருக்கிறார் நயினார் நாகேந்திரன்.